நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப பாடத்துக்குள்ள போவோம். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். ஏகத்துவத்துடைய சுருக்கமான வார்த்தை இதுதான், அல்லாஹ் ஒருவன். அவன் தனது உள்ளமை மற்றும் தன்மைகளுக்கு தனித்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். வார்த்தைகள்ல இன்னும் ஆழமா நம்ம கவனமா கேட்கணும். அல்லாஹ்வின் உள்ளமை மற்றும் தன்மைகளை போல் வேறு யாருக்கும் இல்லை, இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது. அவன் மாபெரும் சக்தி பெற்றவன். அவன் சகல வஸ்துக்களின் மீதும் எல்லா படைப்புகளின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அவன் ஒருவருக்கு நன்மையையும் லாபத்தையும் தர நாடினால் அதை எப்படிப்பட்ட படைப்பாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுலதான் அழகான நம்ம துவா படிப்போம் இல்லையா, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். மாஷா அல்லாஹ். ஓகே, அதனுடைய சுருக்கம் தான் இதுல சொல்லியிருக்காங்க. அதை எப்படிப்பட்ட படைப்பாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவன் ஒருவருக்கு நஷ்டம் தர நாடினால் அதை அனைத்து மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும்